எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குட்டி ஃபார்மர். இன்றைக்கி என்னன்னா எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து முட்டை வாங்கி பொரித்தோம். அதுவும் சரியான முறையில் ஈல்டு எடுக்க முடியல. அதுலேயும் சில டிஸ்அட்வான்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து மீண்டும் நம்ம வந்து சாக்கி சென்டர்லேருந்து பூச்சி வாங்கி வளர்க்குறோம். இப்போ 3வது டைம் வந்து ட்ரை பண்ணுறோம். நம்ம முட்டை பொரிக்கிறதுல வந்து நிறைய வந்து அன்சைஸ் வருது. ப்ளஸ் வந்து அதை வந்து கரெக்டான வேலைக்கு வந்து தழை வைக்காத டைம் கொஞ்சம் தள்ளி வர்றதுனால வந்து நம்ம பொரிக்கிறதுல நிறைய ப்ராப்ளம் வருது. ப்ளஸ் வந்து டிசீஸ் வந்து அதிகமாக வருது. பிளாச்சரி நோய். அது வந்து ஷெட்டு க்ளீன் பண்ணலாம் அப்படின்றாங்க. அதை பற்றி எனக்கு சரியாக ஒன்றும் தெரியல. தெரிஞ்சுக்கணும் இனிமேல் தான். ஒரு பேட்சுக்கும் ஒரு சின்ன அனுபவம் தான் கிடைக்குது எனக்கு. நான் இன்னும் ஒரு 75% கற்றுக்கிறதுக்கே நீண்ட நாள் ஆகும் போலுக்குது. ஒரு முக்கியமான விஷயம், பழைய ஃபார்மர் வந்து பூச்சி அதாவது முட்டையாக வாங்கி பூச்சி பொறிக்க வச்சு வளர்க்குறவங்க வந்து அதை பற்றி தெரிஞ்சால் வீடியோ எடுத்து போடுங்க கமெண்டில், நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ வந்து திரும்பவும் சாக்கி சென்டர்லேருந்து பூச்சி வாங்கினோன்னா இந்த மாதிரி வாங்கி வச்சோன்னா ஒரு 75% ஈல்டு எடுக்க முடியுது. நம்மளாக பொறிக்க வச்சோம்னா ஃபெயிலியர் ஸ்டேஜ் கடந்துட்டேன். அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. அடுத்தபடியாக ஷெட்டில் வந்து அணில் எலிங்க வராத மாதிரி பார்த்துங்க. ப்ளஸ் வந்து இந்த அங்குசு சுண்ணாம்பு எல்லாம் அப்ளை பண்ணும்போது கரெக்டான ஸ்டேஜில் கரெக்டான நேரத்தில் சரியான முறையில் பயன்படுத்தணும். நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்ன, கூண்டு அடிக்கிறப்போ நெட்ரிகா வலை வைக்கும்போது மிகவும் தூய்மையான முறையில் க்ளீன் பண்ணி வைக்கணும். அதனாலேயும் வந்து கரைகூடுகள் வந்து அதிகமாக வருது. இதெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் அனுபவத்தில் தான் கற்றுக்குறோம். அவ்வளோதான். இது வந்து நம்ம சொல்கிற தகவல் வந்து புதிய தலைமுறை விவசாயிகளுக்காக. பிடிச்சா ஏற்றுங்க, இல்லைன்னா பிடிச்சதை தேடி கற்றுங்க. என்றும் நமது பயணம் புதிய தலைமுறைக்காக.